ஹாய் ஹலோ யூஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு அப்புறமா இந்த வீக்கில் தான் தல ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மங்காத்தாக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஏகே இருக்காங்க இல்லையா. ஸோ அஜித்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நாயகனாக பார்த்தோம், ஒரு பழைய அஜித் குமாராக பார்த்த சம்பவம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா தல ரசிகர்கள் எல்லாரும் மானத்துக்கு குதிச்சுட்டு தலை கம்பேக் கொடுத்துட்டாரா, அவ்வளோதான் இந்த வருஷம் எங்களோடதுரா அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி இளையராஜா சைட்லேருந்து இதுக்குன்னு ஒரு நோட்டீஸ் விடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா சொல்கிறீங்க, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் நான் இசையமைச்ச 3 பாட்டு அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னுரிமை அப்படின்றது இருக்கு இல்லையா, நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உரிமை அப்படின்றதையும் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதை ரீமிக்ஸ் வேற பண்ணியிருக்காங்க. இதனால என்கிட்ட தெரிவிக்காம என்னுடைய பாடல்கள் அப்படின்றத படத்துல யூஸ் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு அப்படின்றத கொடுக்கணும். அப்படி அந்த 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு அப்படின்றத கொடுக்கலன்னா படத்துல அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடல் காட்சிகள் இடம்பெறக்கூடிய சீன்ஸ் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால பார்த்தோம் அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அஜித் ரசிகர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நல்ல மூட்ல இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை இன்டர்நெட்ல போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் இளையராஜா இப்படி பண்றாரு, அதை தாண்டி அவர் குட் பேட் அக்லி நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டதுக்கான விளக்கமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுல யாருக்கு சாதகமான விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படின்னா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்னா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் தெளிவாகவே இதில் கான்செப்ட் இல்லைன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கோ அது எப்படி நடந்திருக்கோ அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது விட்டுட்டு படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் டு GBU யூனிவர்ஸ் மாமே அப்படின்ற மாதிரி தான் படம் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ லாஜிக்லாம் பார்க்காம படத்தை பார்த்தோம் அப்படின்னா சக்கத்தான என்டர்டைன்மெண்ட்டான படம் அப்படின்ற பேரையும் குட் பேட் அக்லி எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் பலருமே விமர்சனமாக சொன்ன விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் பாயா ஆதித்ய ரவிச்சந்திரன் ஜெயிச்சிருந்தாலும் டேரக்டரா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா மற்ற மூவில இருக்கக்கூடிய சாங்ஸ், மற்ற மூவில இருக்கக்கூடிய அந்த விண்டேஜ் டைலாக்ஸ், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மீம்ஸ் இதெல்லாம் இருக்கு, அதை வச்சே படம் ஃபுல்லா எடுத்த மாதிரி இருக்கு. அது ஒரு சில இடங்கள்ல சலிப்பும் தட்டிடுது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான 1-2 விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் அஜித் ரசிகர்களுக்கு அது பக்காவான ட்ரீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அஜித்தை யாருமே காட்டாத தோற்றம், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அஜித் இப்படி ஒரு படம் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களா இயங்கிக்கிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு விஷுவலான ட்ரீட் கொடுத்ததுனால ஆதித்ய ரவிச்சந்திரனை கடந்த ஒரு வாரமா தல ரசிகர்கள் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இளையராஜா சார்பில் கேஸ் போட்டிருக்கக்கூடிய வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்படின்னா 3 பாடல் அப்படின்றத இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒத்த ரூபா காரன் பாடலாக இருந்தாலும் சரி, இளமை இதோன்றதா இருந்தாலும் சரி, ஏன் ஜோடி மஞ்சக்கூருவி அப்படின்ற மாதிரியான பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, ஸோ சகலகலாவல்லவன் விக்ரம் இந்த மாதிரியான பாடல்களில் பார்த்தோம்னா அந்த படத்தினுடைய பாடல்கள் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காப்புரிமை சட்டத்தின் கீழே இளையராஜா இருக்காங்க, அவர்கிட்ட நீங்க முன் அனுமதி அப்படின்றத வாங்கியிருக்கணும். அப்படியே இல்லை அப்படின்னா அந்த பாடலை நீங்க அப்படியே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. பட் அதை ரீமிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணி வச்ச ஒரு விஷயத்துல நீங்க அதை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை காமெடி பண்ற மாதிரி பண்ற விஷயங்கள் அப்படின்றது இளையராஜாக்கு மனசை புண்படுத்திருச்சு. ஸோ இந்த 2 காரணங்கள் தான். ஒன்று, நீங்க பயன்படுத்திக்கவே கூடாது, பயன்படுத்தினதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன் இல்லாமல் ஒரு ரீமேக் வெர்ஷன் நீங்களா புதுசாக உருவாக்கி உங்கள் படத்தில் வைக்கிறது அப்படின்றது அவருக்கு மனசை புண்படுத்திருச்சு. இந்த 2 காரணங்கள்னால தான் நாங்கள் வழக்கு தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வக்கீல்கள் தரப்பு சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலருமே சொல்கிற விஷயம் நம்மளுமே அனலைஸ் பண்ணபடி பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாவுக்கு வாய்ஸ் ப்ளஸ் பட் வாய் மைனஸ் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, தான் தான் எல்லாமே, நான் நினைக்கிறது தான் நடக்கும், நான் தான் இந்த உலகத்திலே தனி ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை போய் நீங்க கேட்டீங்கன்னா ஆமா நான் ஒருத்த மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட பதிலும் வரும் அப்படின்னே சொல்லலாம். இதனால இளையராஜா பாட்டு பிடிச்ச பலருக்குமே இளையராஜாவுடைய பேச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ டேலண்ட்டை வச்சுட்டு இவ்வளோ ஹெட் வெயிட்டா இருக்கான் அப்படின்றது தான் இளையராஜாவை பத்தி பலருமே நினைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒப்பீனியன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இளையராஜா வீட்லயே வெறித்தனமான தலை ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுவன் சங்கர் ராஜாவும் இருக்காரு.
யுவன் சங்கர் ராஜா தல படங்களுக்கு பண்ண சம்பவங்கள் அப்படின்றத நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை அந்த மீம் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, டேய் நானே தல ரசிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடிக்கிற மாதிரி அதுவுமே இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவா மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சார் இன்னைக்கு என் பாட்டெல்லாம் வந்துட்டு படத்தில் வைக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நினச்சி நான் சந்தோஷப்படணும் சார். பணம் காசு அப்படின்றது வேற. பட் இன்னைக்கு வந்துட்டு மக்கள் என்ன நினச்சி பார்க்குறாங்க, அதை தாண்டி என்னுடைய பாட்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, என்ன மனுஷன் பெரிய மனுஷன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவாவை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம தாத்தா இளையராஜா உட்காந்துருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் படம் நல்லா ஓடிச்சு சார், ரொம்ப சந்தோஷம், எனக்கு வர வேண்டிய பங்கை கொடு அப்படின்ற மாதிரி. நான் இப்படி தாங்க, என்னுடைய பாட்டை யாருமே யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, அதை நான் மட்டும்தான் என்கிட்ட கேட்டு தான் எல்லாமே நடக்கணும், அதை நான் இசையமைச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா. அது ஒரு விதத்துல கரெக்டா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சில சமயங்கள்ல இளையராஜா பண்றது அப்படின்றது தல ரசிகர்களை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையுமே ஒரு மாதிரி என்னடாங்குது அப்படின்னு சொல்லி சீப்பா நினைக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா சீப்பா நினைக்க வைக்குது அப்படின்றதான் உண்மையான விஷயம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மியூசிக் போட்ட பாட்டுக்கு அவர் வந்துட்டு காப்பிரைட் கேட்கிறாரு, இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு அப்படின்றதையும் வாதமாக முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ஒரு பல வருஷங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஒரு ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ல வந்துட்டு அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது 5 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுங்க, இல்லைன்னா என் பாட்டை வந்துட்டு படத்துல இருந்து எடுங்க அப்படின்னு வந்து சொல்றது இல்லையா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இளையராஜாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.